குழந்தைகள் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை மத்திய மாநில அரசுகள் பயன்படுத்தாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மாற்றம் அமைப்பின் இயக்குநர் பாடம் நாராயணன் இவ்வாறு கூறினார். குழந்தைகள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு அரசுகள் முக்கியத்துவம் தரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்பயா திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் 1000 கோடி ரூபாய் கடந்த 3 ஆண்டுகளாக செலவழிக்கப்படாமல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காவல் நிலையங்களில் குழந்தைகள் சார்ந்த வழக்குகள் விதிமுறைகளை மீறி விசாரிக்கப்படுவதாகவும் பாடம் நாராயணன் குற்றம் சாட்டினார். இந்த விஷயத்தில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனில் சமூக நலத்துறை அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நிர்பயா நிதி என்று ஒவ்வொரு ஆண்டு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக 3000 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய கஜனாவில் இருக்கிறதே தவிர அந்த நிர்பயா நிதி எந்த ஒரு மாநில அரசும் பெற்று பாலியல் வன்முறைக்கு ஆளான குழந்தைகளுக்கு இடைக்கால நிவாரணமோ ஆற்றுப்படுத்துதல்களுக்கு கவுன்சிலிங் எதுக்குமே அவர்களுக்கு இழப்பீடுக்கு எதுக்குமே செலவு பண்ணலை. அதனால பாலியல் வன்முறைக்கு ஆளான குழந்தைகள் பெரிய மன உளைச்சலுக்கு அவர்களும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஆளாயிருக்கிற